பொதுவாக ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போது தான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது, ஓம்பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம்தான் நானும் பெருமதிப்புக்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்து கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ 13,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அவர் சொன்ன இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டுள்ளது. செய்யக்கூடாது. நேற்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார். உடனடியாக நாங்கள் அதற்கு நேற்றைக்கே பதில் சொல்லிவிட்டோம். அந்த படுக்கையில் இருந்த மருந்தை எடுத்து காட்டியே மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரிடத்தில் காட்டினார். இதுதான் அவர் சொன்ன ஓம்பெரிசோல் என்று. இப்பொழுது 4,42,00,000 இருக்கிறது. அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையிலாவது இந்த ஓம்பெரிசோல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருந்தால் நேரடியாகவே போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். லஞ்சம் பெற்றுக்கொண்டு மதுவிலக்கு தமிழக மதுவிலக்கு போலீசார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மது வருவதற்கான வழிவகை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி எம்பி ரவிக்குமார் ரெட்டிக்கால சொல்லியிருக்காரு. இது எந்த அளவு விசாரணை அவர்கள் இல்லை, இப்போ இந்த நேரத்தில் எல்லாருமே எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி என்ன நடந்திருக்குங்கிறத ஆராய்வதற்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சிபிசிஐடி உத்தரவிட்டிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதையும் தாண்டி கோகுல்தாஸ் என்கின்ற ஒரு மாண்புமை நீதியரசரை வைத்து ஒரு தனி விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார். அதையும் கடந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம், 10க்கும் மேற்பட்ட உயர் காவல் அலுவலர்கள் பணியிடை நீக்கம் என்று பல்வேறு வகையான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்போது இவர்கள் சொன்னதெல்லாமும் கூட விசாரணையில் இருக்கிறது. யார் சொன்னதையும் எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஆனாலும் இவர்கள் சொன்ன எல்லா செய்திகளையும் விசாரணை ஆணையத்திற்கு நிச்சயமாக இவர்களும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவர்கள் அங்கே சொல்லி அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சொல்லி நிரூபிக்கலாம். இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து. இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாருன்னா மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக மிக தெளிவாக இன்றைக்கு சொன்னார்கள். அந்த மரக்காணத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அங்கே நடவடிக்கை எடுக்க தொடங்கி எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை சொன்னார்கள். அந்த வகையில் அது அப்போவும் சிபிசிஐடிக்கில் தான் ஒப்படைச்சாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை 2 மாவட்டங்கள் தொடர்புடையது. அந்த 2 மாவட்டத்தில் 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 8 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, 21 குற்றவாளிகள் கைது, 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டம். இது எல்லாமே
நீங்கள் சொன்ன மரக்காணத்தில் செங்கல்பட்டில் நடைபெற்ற விஷயத்தில் நடைபெற்றது. இது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உரையின் நகல் நிச்சயமாக இன்று மாலைக்குள் திரு ரவிக்குமாருக்கு கிடைக்க வாய்ப்பு. இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இது நேரடியாக ஒரு ஆட்சிக்கும் இதற்குமான தொடர்பு என்ன என்பதை நியாயமாக மனசாட்சி உள்ளவர்கள் அது பார்க்கணும். இன்னொன்று, இது இப்போ மட்டும்தான் நான் இதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவே இல்லை. இது என்னிடத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்ற இது மாதிரியான விஷச்சாராய சாவுகளின் பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. என் கையில் இருக்கிறத காட்டிலும் பத்திரிகையாளர்களிடத்தில் உங்களிடத்திலும் கூட இருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நான் திரும்ப அதை போய் இந்த மாநிலத்தில் இவ்வளோ நடந்தது, இல்லை இங்கேயே இதெல்லாம் நடந்தது. 2001 இதே கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் 53 பேர் இறந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது 200 பேருடைய பார்வை பறிப்போய் இருக்கிறது. இதெல்லாம் நான் இது அதாவது இந்த ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்களே, அதுக்காக சொல்ல வரல. இதை நாங்கள் சொல்லவும் இல்லை. இது மாதிரி கம்பேரிசனே சொல்லலை. குஜராத்தில் மட்டும் கடந்த 7-8 ஆண்டுகளில் இது மாதிரி 8-9 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 100க்கும் மேற்பட்டவர்கள் தான். அதனால் இப்போ அது அந்த மாநிலத்து முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை. 2001 யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு விமர்சனம் ஒரு குடிச்சவங்களுக்கு இவ்வளவு பெரிய நிவாரணம் கொடுக்கணுமாங்கிற விமர்சனம் பரவலாக வருது. இல்லை, இப்போ கொடுக்கலனாலும் விமர்சனம் வருது. இல்லை, இப்போ 10 போதாது 25 கொடுன்னு கேட்கறது நீங்கள் தானே. இந்த மனிதாபிமான முறையில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் இது மாதிரி பாதிப்புங்கிறது எந்த வகையிலான பாதிப்போ அந்த குடும்பம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குழந்தைகள் பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த குழந்தைகளின் எதிர்காலம், படிப்பு, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இல்லை, இது அவருடைய முழு உரிமைங்க. இது சம்பந்தமாக இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு முழு விளக்கத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை பெருமதிப்பிற்குரிய திரு திருமாவளவன் அவர்கள் நிச்சயம் நிறைவடைவார். இல்லைங்க, இப்போ அவர் டாக்டர் தானேங்க. எந்த மருந்து இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்படுங்கிறத பொதுவெளியில் சொல்லுங்கள். இப்போ நான் தான் இப்போ சொன்னேன் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துனுக்குறோன்னு சொன்னேன். இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தையே வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியிருக்கிறோம். அதை அவர் போய் அவர் யாரையாவது மருத்துவர்களை அனுப்பி எந்த மருந்து இல்லைங்கிறத அவர் ஆராய்ச்சிக்கு பார்த்துருக்காங்க. வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா கல்வராயன் மலையில் ஏராளமான முறை அந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கிற வீடியோ காட்சிகள் நாங்களும் பார்த்துருக்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது தெரியாமல் நடக்கிறது தான். யார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் நிருபர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாமே. தெரியாமல் போனது தான். இல்லைங்க, அது விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்குதுங்க. அதாவது விசாரணைக்குன்னு சிபிசிஐடி பண்ணி நிற்கிறாங்க. அந்த விசாரணை யாரை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இது பண்ணலாமான்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. பண்ணுறாங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நியாயமோ அது தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.